இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், வரமிளகாய் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். 4 பல் பூண்டையும் போட்டு வறுத்துக்கணும். அதோட 2 கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். ஒரு பச்சை மிளகாயை வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். அதோட எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலை இதையும் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் போட்டுடணும். இதோட 4 உப்பு, எலுமிச்சை சைஸ் புளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.